காப்பி சூடி இளம்பெறை அணிந்து மோனத்திற்கும் முன்னுரையாம் கருவினம் கொண்டு பார்க்கலை செய்கிறோம். மகளது வேண்டி மறையவன் புரிவோம். இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவாக்காலே உணர்ந்து உணராது கடற்கரையாக பரவட்டும் பரம்பொருள் கொண்டே கடவுள் தியாகராசர் கலைப்பேராசிரியர் என்ற அறிவு கோயிலின் மேலாண் தலைமையாசிரியர்களே, இன்னார் தலைமையாசிரியர்களே, தண்டனை ஆட்சியர்களை கணிக்கணக்கை அறிவியலை மண்புகள் சமூகத்தை மாற்றுவதே கணித்த பெருமைக்குரிய ஆசிரியர்களே, நெசவு பொங்கலனை நேரில் ஓவியத்தை உடலோடு உடல் பயிற்சியினை ஓவுடனே கணித்த உணர்வுகளே, பாதி பரந்த பறவைகளே, கூடி விழிந்த சித்திர்களே, இந்த பள்ளியை ஒரு காலத்திய மொழிகளே, வணக்கம். வேதாந்தம் 2024 என்ற பெயரில் நாம் தான் கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக நான் செய்வது மேடையில் நின்ற ஒன்று மட்டும்தான். ஆனால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற காரணத்திற்காக பலவாறாக இரவு பகலாக உழைத்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் தலைவரை வணங்குகிறேன், தமிழரை ஆராய்கிறேன். நீங்கள் எல்லோரும் கைதட்டுகிறீர்கள். இது எனக்கான கைதட்டாக நான் கருதவில்லை. நான் ஒரு தமிழாசிரியராக இன்றைக்கு இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த பணியில் தமிழாசிரியராக இருந்த மகாராஜிய அன்னலட்சுமி அம்மா அவர்கள். இந்த பணியில் இருக்கிற அத்துணை சிறப்புக்குரியவர்கள், அத்துணை ஆசிரியர்கள் சிறப்புக்குரியவர்கள். ஒரு பள்ளி எந்த நாம் நல்ல பள்ளியாக இருக்க முடியும்? ஒரு பள்ளி நல்ல பள்ளி என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்று சொன்னால், நாம் பணியாற்றுகிற பள்ளியிலே தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிற பள்ளிதான் மிகச்சிறந்த பள்ளி. அதற்கு உதாரணம் நம்ம ராமசாமி சாரும் உதர்சிருந்தார். ராமசாமி சாருடைய பொண்ணு சுதர்சன் சாரோட பொண்ணு நம்ம பள்ளியில மாணவர்களாக படித்தார்கள். அப்போ தான் பணியாற்றுகிற பள்ளியிலே நம்முடைய பிள்ளையை படிக்க வைக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பள்ளிதான் மேலான பள்ளி என்பதற்கு இது ஒரு உதாரணம். இன்றைய தலைமையாசிரியை லதா அவர்கள் அவரிடத்தில் மாணவராக படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அவரை கண்டிருக்கிறேன். தமிழக சொல்லுவாங்க, மண்ணோ நடந்ததில்லை, பிறர் மனமோ சொன்னதில்லை என்ற வழி உதாரணம் யார் என்று சொன்னால் அவர்தான். முன்னாள் தலைமையாசிரியர் அகரம் சார்ந்தாரு. அவரிடத்தில் 2 ஆண்டு நான் இயற்பியல் படித்த மாணவன். சாப்பிட வெற்றி என்ன தெரியுமா? பல நிர்வாக பொறுப்புக்கு போறதுனால பாடத்தை மாற்றாம பாடத்தை முடியாது. தினந்தோறும் அவர் எங்களுடைய வகுப்பில் இயற்பியல் பாடம் நடத்தி முடிச்சால் தலைவாசிகள் அழைத்து செல்வார். நீங்கள் நடத்திய வாண்டிகளாக இருக்கு சார் ஞாபகம். நீங்கள் நடத்திய நாச்சு கேட்டு ஆகேட்டு அங்கு கேட்டு நான் கேட்டு நான் எனக்கு ஒருபோதும் சொல்ல கிடையாது. எனக்கு கல்லூரியில் நல்ல பேர், கல்லூரி எனக்கு நல்ல பேர். ஏன்னா நான் போய் ஒரு பிசிக்ஸ் கிளாஸ் போய் என்ன செய்யணும்னா வாண்டிகளாக தெரியுமான்னு கேட்கிறேன். அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்லுவேன் என்ன கைது கைதுக்காக அவசியம் இல்லை. ரொம்ப குறைவாக நான் ரொம்ப வேகமா என்ன செய்யறேன் அப்படின்னா எல்லா ஆசிரியர்களையும் பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். கெமிஸ்ட்ரி சமூக ஏதோ அங்கே சொல்றேன் விடையில கெமிஸ்ட்ரி தான் அப்பா அப்பாடே சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னா
காரணமே இந்த நைட்ரஜன். அதோட இன்னொரு காரணம் நைட்ரஜன் சேர்ந்து பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன் சொல்லி வேதியியல் என்று சொன்னால் ஏதோ பேருக்கு நடத்தாமல் அப்படியாகவே வாழ்ந்து காட்டிய சொல்லுதலையாக நான் தமிழகத்தில் கொண்டிருக்கிற ஆசிரியர். ஆனால் 18 ஆண்டுகளுக்கு பின்னாலும் அவர்கள் நடத்திய பாடங்களை நினைத்திருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்ட ஆசிரியராக இந்த பள்ளியில் இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இந்த பள்ளியிலே எல்லாத்தையும் கலந்து செலுத்த ஒப்பனை, எல்லாத்தையும் கலந்து செலுத்த ஒப்பனை. அதுல உடற்கல்வியே சத்தியத்திற்கு சாட்சியமா என்று சொல்கிற நண்பர்களே, இந்த பள்ளியில் இருக்கிறவரை உடற்கல்வியுடைய அறிஞருக்கு தெரிந்ததை வெளியே சென்று கல்விக்கிறவர்களை பார்ப்பதற்கு பின்னால் யாருக்கான வேலைகளை எப்படிப்பட்ட உடற்கல்வி மாணவர்களுக்கு வழங்குகிறது சொன்னாங்க. எங்க வேலையில நிறைய விளையாட்டுடைய மாணவர்கள் இருக்கிறாங்க. நாங்க அந்த கிரௌண்ட்ல இல்லையா, அது நீங்க ஒரு பேசலாம் பிடி வந்து கோபம் லெனின் மகாராஜா ஓகேவா உச்சாரி நாங்க சொன்னால் இவர்கள் எப்படிப்பட்ட ஆசிரியர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை இங்கே நினைவு கூற வேண்டும். இன்னொன்றையும் நாங்க நேரத்தை சொல்றேன், இந்த மாதிரி ஒரு மார்க்ஸ் எந்த பள்ளியில் நான் என்ன சொல்றேன், என்ன நான் அந்த பறவை கரெக்ஷன் சொன்னேன். பல பேர் சொன்னாலோ நீ திகழ்வாதி உனக்கு எப்படி வந்து மார்க்ஸ் கரெக்ஷன் கரெக்டா சொல்றேன்னா எங்க சார் முத்துக்குமார் சார் தான் என்ன பண்ணலாம் எவ்வளவு மனக்கான செட்டா இங்க என்ன செய்வோம் அப்படின்னா யோசி மழைய பெருசா நாங்க வெள்ள சட்டை ஊதா கொடுப்போம். ஒரு சட்டை நீங்க ஒரு காலத்துல மனக்கான நீதிபதியில கையில குச்சியோட அதை குச்சி அலங்காரம் பண்ணிட்டு கையில பட்டாளத்தை ஓசி அப்படி ஒரு பயிற்சி அளித்த பெருமையாளர் நம்முடைய குடும்பமானே கோவிலுக்கு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் நடந்த கோவிலுக்கு நாங்க சரியா அவங்க சார் பிராக்டிகல் பார்க்கறாங்கன்னா நம்ம பிடி டீச்சர் கபடியினுடைய ஆர்வத்தை பரவடைந்து பார்க்க நண்பர்களே நான் கல்விக்குள்ள இருக்கிறேன். எல்லா ஒரு பரவாயில்ல கொடுத்துருக்காங்க. எல்லா ஆனா இங்க பிராக்டிகல் நடக்கும் இந்த கபடி ஆடணும், கொக்கோ ஆடணும், அதே மாதிரி இந்த மாதிரியான விளையாட்டுலாம் விளையாட்டு ஆர்வத்தை மிக பெரும்பாக நடத்தி தெரிவிக்கக்கூடிய பேராசிரியர் அன்புகுமார் அவர்கள் எனக்கு சில நேரத்தில் நான் ஒரு உணர்வுகளோட பேசுகிறேன். அதாவது நீங்களும் நான் மணிப்பா நீங்க ஆனா என்னுடைய பள்ளியில் முதல்வராக
ஒரு முக்கியமான நம்முடைய மரியாதை இவர்கள் நடப்பாங்க பகவாசு அந்த வயது கூட இன்னும் இருக்கிறது. என் கண்ணுக்கு தெரிந்த என் அம்மா 3ஆம் குழந்தைகளுக்கு அந்த வயதை கேட்டுவாங்க. ஏன் நான் இப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், ஏன் இப்படி சொல்கிறேன், அவரவர்கள் அந்தந்த ஆசிரியர்கள் அந்தந்த வேலையை என்ன செய்தார்கள் என்றால் சிறப்பாக நடத்தினார்கள். எங்க தமிழாசிரியர் சரோஜம்மா, நான் 11வது படிக்கிறேன். நான் மணப்பாறையில ஒரு ஊர்ல 11வது படிக்கிற என்னைய திருச்சி ஈஆர் மேல்நிலை பள்ளி என்று ஒரு ஈஆர் மேல்நிலை பள்ளி, அந்த ஈஆர் மேல்நிலை பள்ளிக்கு பேச்சு போட்டி எழுதி கொடுத்து என்னை பரிசு வாங்க வைத்த பெருமைக்குரியவர் தமிழர். இப்போ எனக்கு ஒரு பாடல் நினைவு வருது. என்ன கேட்டா, நண்பர்களை பார்த்தா நண்பர்களை எப்போ போகணும் அப்படின்னு சொன்னா நண்பர்களை பார்க்காத போது போகணும். வாத்தியாரை பார்த்தாலும் பார்க்காம போகணும். மனைவிய மஞ்சளைய போகணும். அதே மாதிரி மகனை மனசுல போகணும். அதே மாதிரி வேலைக்காரர்களைய பணியாளர்கள் அவர்களை எங்க போகணும் அப்படின்னு சொன்னா வேலை முடிச்சதுக்கு பின்னாடி போகணும். நேசத்தை காணாவிடத்து மின்சாரத்தை குதித்தது ஆசிரியரை எவ்விடத்தும் அவ்வாறே வாசமனையாவை பஞ்சனையில் மைந்தமை நெஞ்சி வினையாவை வேலையை முடிவு ஒரு பாட்டு. ஏன் இந்த பாட்டை நம்ம சொல்றேன்னா, தாயத்தோட தான் சொன்னேன். ஆசிரியரை எவ்விடத்தும் அவ்வாறே இருக்கு இல்லையா, இந்த அசோகி சார் கந்தசாமி சார், இந்த 2 சார்ட்டு நான் படிச்சதில்லை. ஆனா இந்த 3rd குரூப் பசங்களும் இந்த 4th குரூப் சி கிளாஸ் பசங்க 2 பேரும் இந்த 2 பேர் சொன்னா அப்போ நினைக்கிற பொழுது என்னது அப்படின்னா அவங்க என்று என்ன செய்வாங்க. அப்படி சித்தரா சார் எங்க சொந்தக்காரு, ஆனா படிச்சதில்லை. ஆனால் அன்றைக்கு எக்கனாமிக்ஸ் சொன்னா சாரதான் என்ன செய்வார் அப்படின்னா மிக சிறப்பாக போதிப்பார். இதுல ஆங்கில ஆசிரியர் மரியாதைக்குரிய சுதர்சனன் சார் பற்றி நாங்கள் குறிப்பிடணும். 7வது சி, 8வது சி, 11, 12 4 ஆண்டுகள் இடத்துல படிச்சேன். இங்க இருக்க பொண்ணுமுறை எனக்கு தெரியும், பொண்ணுமுறை தெரியும். நான் ஸ்பெயின்ல எனக்கு ஒரு நண்பர் உண்டு. அது அந்த கதையில சொன்னா இப்போ இல்ல, ஸ்பெயின்ல ஒரு நண்பர் உண்டு. அந்த ஸ்பெயின்ல இருக்கிற ஜுவான் நடால் கல்மேஸ் அவன் பேரு. ஜுவான் நடால் கல்மேஸ். அந்த ஜுவான் நடால் கல்மேஸ்ல நான் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறேன். அதை சொல்லி நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் இரண்டாவது சுதர்சனன் சார். நீங்க பயாலஜி டீச்சர் முத்தமிழ் செல்வி எல்லாம் சொல்லுவாங்க, பேர முத்தமிழ் செல்வி ஒரு தமிழ் பேச மாட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சுதர்சனன் சாரும் முத்தமிழ் செல்வி சரி எப்பதான் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. எங்களுக்கு 16வது ஏ கிளாஸ் இந்த இடத்துல தான், 12வது அங்க இந்த இடத்துல இதுல கடந்து போகிற பொழுது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பேசுவாங்க ஆங்கிலத்துல. பேசிக்கிறாங்களே இவர்களுடைய ஆங்கில புலமை இந்த பள்ளியை விட்டு சென்றதற்கு பின்னால் தான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கிறிஸ்தன் சார் நம்ம மாணவராக படித்ததில்லை, ஆனாலும் அவர் நம்பிக்கையுடையவர். இங்க வருகிறார் திறமை சார், சத்துமதி சார். அவர் கடையை நாம போய் கடமிட்டாய் வாங்கி தேங்காய் வாங்கி சாப்பிடாத ஆட்களே சமோசா வாங்கி சாப்பிடாத ஆட்களே என்னன்னா இல்ல படி படம்